10ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி 1.1 தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்களுக்காக நம்ம பார்க்க போகிறோம். பயிற்சி 1.1ல் முதல் கணக்கு என்னன்னு பார்த்தோம்னா, பின் வருவனவற்றிற்கு A கிராஸ் B, A கிராஸ் A மற்றும் B கிராஸ் Aவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A ஈக்குவல் டு 2, -2, 3 மற்றும் B ஈக்குவல் டு 1, -4. அடுத்த சம்முக்கு A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு P, Q. மூணாவது கணக்கு A ஈக்குவல் டு M, N, B ஈக்குவல் டு blank அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது B ஈக்குவல் டு வெற்று கணம் அப்படின்னு சொல்லி நமக்கு கணக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம கணக்குல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கணக்குக்கு இதை டேட்டாவா எடுத்துக்கணும். A ஈக்குவல் டு 2, -2, 3, B ஈக்குவல் டு 1, -4 அப்படிங்கிறத நமக்கு கணக்குல கொடுத்துருக்கிற டேட்டாவா எடுத்துக்கிட்டு நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பார்த்தோம்னா, A கிராஸ் A, A கிராஸ் B, B கிராஸ் A, மொத்தம் 3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ கணக்குல தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது A கிராஸ் B. இப்போ A ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். 2, -2, 3 கிராஸ் B ஓட வேல்யூ 1, -4 எடுத்து எழுதிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் கணக்குல இருக்கக்கூடிய முதல் எண்ணுக்கும் அடுத்த கணக்குல இருக்கக்கூடிய முதல் எண்ணுக்கும் எடுத்து எழுதிக்கலாம். அப்போ 2, 1, 2, 1, அடுத்து 2, 4. அதே போல -2, 1, -2, 4. அடுத்ததா 3, 1, அடுத்து 3, -4. அதாவது A கணக்குல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் B கணக்குல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்போட சேர்த்து எழுதிட்டோம்னா நமக்கு A கிராஸ் B கிடைச்சிரும். அப்போ A கிராஸ் B நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதே போல A கிராஸ் A, A கிராஸ் Aனா A ஓட கணம் என்ன கொடுத்துருக்காங்க, 2, -2, 3. இப்போ A கிராஸ் Aங்கிறப்போ இன்னொரு முறை Aவை எழுதிக்கலாம். 2, -2, 3. இப்போ பெருக்கும் போது ஃபர்ஸ்ட் கணத்துல இருக்கக்கூடிய முதல் உறுப்பு எடுத்துக்கிட்டு ரெண்டாவது கணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு கூடவும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அப்போ 2, 2, 2, -2, 2, 3. அதே போல ஏல இருக்கக்கூடிய ரெண்டாவது உறுப்பு -2, -2, 2, -2, -2, -2, 3. அதே போல ஏல இருக்கக்கூடிய மூணாவது உறுப்பு 3. அப்ப 3 எடுத்துட்டு B ல இருக்க இந்த பக்கத்து A × Aங்கும் போது ரெண்டாவது கணத்தோட ஒவ்வொரு மதிப்போடையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அப்ப என்ன கிடைக்கும், 3, 2, 3, -2, 3, 3. சரிங்களா? இப்போ நம்ம என்னென்ன ஆன்சர் பார்த்துருக்கோம், A கிராஸ் B பார்த்தாச்சு, அடுத்து A கிராஸ் A பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது B கிராஸ் A. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது B கிராஸ் A. B ஓட கணம் என்ன கொடுத்துருக்காங்க, 1, -4. A ஓட கணம் 2, -2, 3. நம்ம முன்னாடி பார்த்தது போல ஃபர்ஸ்ட் கணத்துல இருக்கக்கூடிய முதல் உறுப்பு எடுத்துக்கிட்டு ரெண்டாவது கணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு கூடயும் பெருக்கி எழுதிக்கலாம். அப்ப 1, 2, 1, -2, 1, 3. ரெண்டாவது உறுப்பு எடுத்துக்கிட்டு ரெண்டாவது கணத்துல கூட எழுதுறோம்னா -4, 2, -4, -2, -4, 3. அப்போ B கிராஸ் A நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1, 2, 1, -2, 1, 3, -4, 2, -4, -2, -4, 3 அப்படின்னு நமக்கு ஆன்சரா கிடைக்கும். இது போல கணக்குல நமக்கு கணக்குல எத்தனை உறுப்புகள் வரணும் அப்படின்னா, இந்த கணக்குல எத்தனை எண்கள் இருக்கு, 2. இதுல எத்தனை எண்கள் இருக்கு, 3. அப்ப 2, 3, 6 உறுப்புகள் நமக்கு ஆன்சரா வரணும்.